பொருளாதாரம்னா நம்ம என்னன்னு முதல்ல பொருளாதாரம்னா என்ன? இப்போ நம்மகிட்ட வருமானம்னா நிலம் இருக்கு, விவசாயம் பண்ணுறோம். அதில் நாற்று விடுறதுக்கு விதைகள் வாங்கணும், ஏறு ஓட்டுறதுக்கு டிராக்டர் ஓட்டணும், நடவு நடுறதுக்கு ஆளுங்க பண்ணணும், உரம் வாங்கி போடணும், களை பறிக்கணும், தண்ணி பார்க்கணும். இவ்வளவு வேலையும் செஞ்சாதான் நெல் வருது. நம்ம உற்பத்திக்கு நடவு ஏர் ஓட்டுற செலவு, விதை நெல் வாங்குற செலவு, நடவு நடுற செலவு, களை பறிக்கிற செலவு, உரம் போடுறது, இதுதான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இதை இல்லாம நம்ம அப்பா நம்ம அம்மா வயலுக்கு டெய்லி போடுறது, தண்ணி பார்த்துக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பார்க்கறது, இதெல்லாம் செஞ்சாதான் கடைசி எவ்வளோ நல்ல விளையும்? 10 மூட்டை மாவுக்கு வரும். இப்போ 10 மூட்டை மாவுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? நடுவுறதுக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, உரம் போடுறதுக்கு, எல்லாத்தையும் செலவு கூட்டணும். அதுதான் நம்மளுக்கு முதலீடு. இது ஏர் ஓட்டுறது, நடவு நடுறது, விதை நெல் வாங்குறது, களை பறிக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் நம்ம முதலீடு பண்ணுறோம். இந்த முதலீடு இல்லாமல் இன்னொரு முதலீடு இருக்கு. அப்பாவோ அம்மாவோ டெய்லி கொடைக்கு போடுறது, வேலைக்கு போடுறது, தண்ணி பார்த்துறது, அதுக்கெல்லாம் முதலீடு இல்லை. ஆக நம்ம முதலீடுங்கிறது என்னன்னா, இந்த செலவு பண்ண மாட்டோம். வயலை ஏற விட்டுறது, விதை வாங்கினது, நடவு நடுறது, உரம் போட்டது, இதுதான் செலவு, இதுதான் முதலீடு. நம்ம அப்பா அம்மா கொள்ளை டெய்லி போடுறதுனா எந்த முதலீடும் கிடையாது. இந்த உற்பத்தியை ஒரு 10 மூட்டை விற்று அந்த 10 மூட்டையோட மொத்த வருமானத்தை இப்போ நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம்ல, அது ஒரு அமௌண்ட்டுக்கு 4000, 5000, 10,000 இருக்கும். அதே இதில் கழிச்சோம்னா செலவு பண்ணியிருக்கோம்ல, செலவு கழிச்சு மிச்சம் வர்றதுதான் நம்மளுக்கு என்ன லாபம். ஒரு தொழில் பண்ணுனா முதலீடை விட விற்கிற பொருள் கூட வச்சாதான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். குறைச்சிட்டுன்னா நம்ம உழைச்ச உழைப்புவின். ஆக ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன முதலீடு பண்ணுறோமோ, இப்போ ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும், இப்போ ராஜேஷ் தம்பியை படிக்க வைக்கணும், அது எவ்வளோ செலவாகும்? இந்த பணம் கட்டுறது மட்டும்தான் முதலீடு. அவனுக்கு ஆட்டை ஏற்றி விடுறது, அவனுக்கு மருத்துவம் பார்க்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுலாம் அப்பா அம்மா செய்யுது, அது முதலீடு இல்லை. படிக்க வைக்கிறது மட்டும்தான் முதலீடு. அந்த முதலீடு தான் வேலைக்கு போட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? அம்மாவோட. அப்படி கொடுத்தான்னா அவன் இவ்வளவு ராஜேஷ் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான் படிக்க வச்சவனை. வேலைக்கு போய் 1000 10,000 கொடுத்தான்னா நம்ம அப்பா அம்மா வாங்கி நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இது லாபம் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? நினைப்பாரா இல்லையா? அதுதான் இந்த பொருளாதாரங்கிறது. எந்த உற்பத்தியாக இருந்தாலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற முதலீட்டை விட விற்கப்படுகிற மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருள் அதிகமாக விற்றா தான் நம்மளுக்கு லாபம். குறைச்சி விட்டா நஷ்டம். இதே மாதிரி தான் ஒரு மாநிலமாக இருந்தாலும் ஒரு நாடாக இருந்தாலும் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் மார்க்கெட்டில் விற்ற பிறகு கிடைக்கக்கூடிய ஈவு தொகை. ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 10 லட்ச ரூபாய், 10 கோடி ரூபா. அதை விற்றா 12 கோடி ரூபாய்க்கு விற்றுதுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு 2 கோடி ரூபா லாபம். அப்படி நட்டமாக விற்றுட்டா திருப்பி அந்த தொழில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்காது? நம்ம என்ன இருக்கு? இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய முதலீட்டை விட கூட வைக்கணும். கூட விட்டா தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மறுபடியும் அந்த தொழிலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி. இப்போ
ஒரு கடையில் இட்லி வாங்க போகிறோம். இட்லி வாங்க உடனே உருவாகுது. அரிசி ஊற போடணும், உளுந்து ஊற போடணும், அப்புறம் அரைக்கணும், அதை அப்புறம் அடுப்பில் வச்சு வேக வைக்கணும், அதை ஒரு 5 ரூபாய்க்கு விற்கணும். அப்படியே இந்த உளுந்து விலை, அரிசி விலை, அப்புறம் அந்த மாவு அரைக்கிறதுக்கு செலவு, இட்லி சுடுறதுக்கு கேசரிக்கு செலவு, இதெல்லாம் கூட்டினா அது முதலீடு. இப்போ நம்ம வேலை செய்கிற கடையில் இருக்கவங்க வேலை செய்யாம பாருங்க, அவன்னா இந்த சேவை அதையும் கூட்டிக்கணும். இப்போ இட்லி பரிமாறினா எனக்கு பரிமாறினா அவனுக்கு சம்பளம் தானே ரொம்ப கிடையாம, அதுக்கு எவ்வளோ சம்பளமோ அதையும் கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு மொத்தம் இட்லி வித்திருக்கு, இது சேவை செஞ்சவனுக்கு இவ்வளோ சம்பளம், அரிசி விலை இவ்வளவு, உளுந்து இவ்வளவு, அரையக்கூலி இவ்வளவு, கேஸு இவ்வளவு ஆயிருக்கு, இதையெல்லாம் கூட்டி நம்ம வித்த பணத்தில் கழிச்சோம்னா பாக்கி இருப்பார். அதான் கடகாரம். அதில் குறைஞ்சுன்னா அவனுக்கு நட்டம். ஆகவே பொருளாதாரம் என்பது இங்கே பாருங்க, காஸ்ட். இந்த கன்சியூமர் அதை நுகரணும். இப்போ இட்லி சுட்டு கடையில் வச்சுட்டா மட்டும் லாபம் கிடைச்சிருமா? அதை வாங்கணும், வாங்குறவங்க கூட இருக்கணும். அப்போ தான் நம்மளோட வருமானம், உற்பத்தி செலவு, வருமானம், இது 2 கழிச்சு வர்றதோடு தான் நம்மளுக்கு லாபம். இந்த NNPங்கிற உற்பத்தி தேய்மானத்தை நீக்க வேண்டும். இப்போ நம்ம இட்லி சுடுறோம், பானையில் தானே வச்சு சுடுறோம், அது தேய்மான் டெய்லி தேய்க்கணும், அப்புறம் கழுவணும், அதனால் தேய்மான் இல்லையா? அந்த தேய்மானம்லாம் ஒன்றும் நம்மளுக்கு கணக்கில் வராது. அதை நீக்கிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ பணம், அதுதான் NNPங்கிற உற்பத்தி ஆகக்கூடிய செலவு. அதை தேய்மானத்தை கழிச்சுட்டு அதில் வர்றதுதான் நம்மளுக்கு செலவு. அதுக்கு மேலே விற்கிறது தான் நம்மளுக்கு. புரியுதா? அடுத்தது, ஒரு சந்தையில் இப்போ வெங்காயம் இருக்கு. வெங்காயம் எவ்வளோ? 1 கிலோ. எவ்வளோடா 1 கிலோ? 150 ரூபா. ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சது என்ன அழிவுது. இப்போ மக்களுக்கு வெங்காயம் தேவைப்படுது, இங்கே நம்ம நாட்டில் இல்லை. அதனால பெருப்பயிற்சிலையும் அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி 45 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவான்? கூட விலை கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து நம்ம மக்கள் வாங்குற அளவுக்கு குறைச்சி கொடுக்குறோம். அப்போ அரசாங்கத்துக்கு லாபமா நட்டமா? நட்டம். விலை கூட கொடுத்து வாங்குறவங்க நம்மகிட்ட கொடுக்குறது குறைச்சி கொடுக்குறான். அப்போ குறைச்சி கொடுக்குறப்ப அரசாங்கத்துக்கு என்ன இருக்கணும்? நஷ்டம் தானே இருக்கணும். ஆக இந்த மாதிரி சூழல், அவசர கால சூழலில் இந்த மாதிரி அரசாங்கம் சமாளிக்கக்கூடிய திறமையை சகித்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய பொருள் நாட்டு மக்களுக்கு பத்தலைன்னா போதாக்குறை அப்படின்னா அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகிற பொழுது அரசாங்கத்துக்கு மிகவும் நஷ்டம் ஏற்படும். இதையெல்லாம் NNP, GNP இதெல்லாம் கணக்கிட்டால்தான் உற்பத்தி செலவு, தேய்மான செலவு, சேவை வரி எல்லாத்தையும் கழிச்சு வரக்கூடிய லாபம் தான். என்னது லாபம்? ஒரு டீ கடையில் டீ குடிக்க போகிறோம், உடனே காசு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? எப்படா கொடுக்குறான்? பால் ஊற்றணும், அது காய வைக்கணும், அப்புறம் வெந்நீர் ஊற்றணும், டீ தூள் போடணும், டீ தூளை சூடு கொடுத்தணும், அப்புறம் பாலை கிளாஸில் ஊற்றணும், அப்புறம் டீ டிகாஷத்தை ஊற்றணும், அப்புறம் ஆத்தாந்து கொடுக்கணும். அப்போ தானே 10 ரூபா படி. அப்போ அந்த பொருள் எவ்வளோ விற்கிது நம்மள்கிட்ட? 10 ரூபா. அதுக்கு ஜீனி செலவு, பால் செலவு, டீ தூள் செலவு, இதையெல்லாம் கூட்டி கழித்து அவனுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது அது அவன் சேவை வரியில் சேவை அவனுக்கு கிடைக்கிற லாபத்தில் அதை வச்சுக்கணும். இப்போ ஒரு டீ 10 ரூபாய்க்கு விற்கிது, ஜீனி 2 ரூபா, டீ தூள் 3 ரூபா, பால் 2 ரூபா, எவ்வளோ? 7 ரூபாச்சா? பாக்கி எவ்வளோ மிச்சம்?
ரூபா. அது 3 ரூபா யாருக்கு? டீ கடை. எப்படி அவன் காய்ச்சணும், டீ போட்டு கொடுக்கணும், எடுத்துக்கொண்டு அவன்கிட்ட உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருப்பான் கிழமைன்னா அவன்கிட்ட கொடுக்கணும். இதையெல்லாம் அவங்க சேர்க்க முடியாது. எதெல்லாம் சேர்க்கணும்? ஜீனி, டீத்தூள், பால், இந்த 3க்கு தான் அவன் முதலீடு சேர்க்கணும். பாய்க்கு கொண்டு கொடுக்குறது, காய்ச்சறது, இதுக்கெல்லாம் அவனுக்கு கூடியிருக்கா? இருக்காது. அதில் தான் இது என்ன செய்யணும்? இந்த 3 ரூபா. ஆகவே இந்த முதல் பாடங்கிறது உற்பத்தினா என்ன, அது உற்பத்தி சேவைன்னா என்ன? சேவைன்னா இப்போ இட்லி கடைக்கு போனோம்னு ஒருத்தர் கொண்டாந்து இட்லி வைப்பான்ல, அதை சேவை வரி. நம்மளுக்கு சப்ளை பண்ணுறான், அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, கொடுக்குறானா இல்லையா? அதாவது இதில் சேர்க்க முடியாது, உற்பத்தி செலவில் சேர்க்க முடியாது. அது எதில் சேர்க்கணும்? அவன் லாபத்தில் சேர்க்கணும். ஆகவே உற்பத்தியாகிற முதலீடுகளுக்கு மட்டும்தான் உற்பத்தி செலவு. சேவைக்கு முதலீடு சேர்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு மாநிலமாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் என்னென்ன முதலீடு போட்டிருக்கான், வேலையாளர் எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ அவன் விற்கக்கூடிய பொருள் உற்பத்தி செய்த செலவை விட கூட இருந்துச்சுன்னா லாபம், குறைஞ்சுன்னா நஷ்டம். அதுதான் இந்த முதல் பாடம்.